சனாதன தர்மம், மகாபாரதம் இவையே அறத்தின் பலன்களுக்கு சிறந்த சாட்சிகள். தங்கள் மனத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்கள் தங்கள் செயல்களுக்கான பலன்களை பறிப்பார்கள். சிறிது அறம் பயில்பவர்கள் கனியின் சிறு பகுதிகளை அடைவார்கள். அறத்தை சிறிதும் பயிலாத அறியாமையில் உள்ள மூடர்கள் எவ்வளவுதான் இங்கு பெற்றாலும் மறு உலகத்தில் ஒன்றையும் அடைய மாட்டார்கள். வேதங்களில் விதிக்கப்பட்ட அறச்செயல்களும் அறமீறல்களும் பலன் கொடாமல் போவது என்பதன் ஆதியும் அந்தமும் தேவர்களுக்கும் அறியாத புதிராக உள்ளது. இவற்றையெல்லாம் சாதாரண மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த புதிரை தக்க வைத்து கொள்ளும் தேவர்கள் மாயையால் அதை மறைக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. நோன்புகளிலும் தவத்திலும் நம்பிக்கை வைத்து தங்கள் பாவங்களை எரித்து அமைதியாகவும் புனிதமாகவும் வசிக்கும் ஆசைகளை அழித்த அந்தணர்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். ஆகையால் அறம் பலன் கொடுப்பதை நீ காணவில்லை என்றாலும் தர்மத்தையும் தேவர்களையும் நீ சந்தேகிக்கக்கூடாது. நீ விருப்பத்துடன் வேள்விகளை செய்ய வேண்டும். ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும். இந்த உலகில் செய்யப்படும் அனைத்து செயல்களுக்கும் பலன்கள் இருக்கின்றன. அறம் நித்தியமானது. காசியப்பரை சாட்சியாக வைத்து தனது ஆன்மீக மகன்களுக்கு பிரம்மாவே இதை சொல்லி இருக்கிறார். உனது சந்தேகங்கள் மூடுபனி விலகுவது போல் விலகட்டும். இவை அனைத்தையும் நினைத்து பார்த்து உனது சந்தேகங்கள் நம்பிக்கைக்கு வழி கொடுக்கட்டும். அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவனான கடவுளை அவதூறு செய்யாதே. அவனை எப்படி அறிவது என்பதை அறிந்து கொள். அவனை பணிந்து வணங்கு. உனது மனம் இதுபோல் ஆகாது பார்த்துக்கொள். ஓ திரௌபதி, மனிதர்களுக்கு அருளும் தலைவர்களுக்கு தலைவனான கடவுளை பக்தியுடன் அணுகி அழியாத தன்மையை பெறு. திரௌபதி சொன்னாள், ஓ பிரதையின் மகனே, நான் தர்மத்தை அவமதிக்கவோ பழிக்கவோ இல்லை. அனைத்து உயிரினங்களின் தலைவனான கடவுளை நான் ஏன் அவமதிக்க வேண்டும்?